அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு தொடர்பாக டிவிஎஸ்சியில் புகார் மனு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு தொடர்பாக டிவிஎஸ்சியில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி பெற கூடுதல் பணம் வழங்கப்பட்டதற்கு தாமே நேரடி சாட்சி என்று நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். இந்நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரியார் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். அதில் நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்திலேயே இது போல பேசியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார். தாமே நேரடி சாட்சி என மரிய வில்சன் கூறியிருப்பதால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இடைத்தரகர்கள் இருந்தார்களா என விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் மரிய வில்சனின் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானவை என்பதால் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் கோரிக்கை வைத்திருக்கிறார். உமேஷ். அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு தொடர்பாக டிவிஎஸ்சியில் புகார் மனு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு தொடர்பாக டிவிஎஸ்சியில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி பெற கூடுதல் பணம் வழங்கப்பட்டதற்கு தாமே நேரடி சாட்சி என்று நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். இந்நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரியார் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். அதில் நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்திலேயே இது போல பேசியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார். தாமே நேரடி சாட்சி என மரிய வில்சன் கூறியிருப்பதால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இடைத்தரகர்கள் இருந்தார்களா என விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் மரிய வில்சனின் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானவை என்பதால் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் கோரிக்கை வைத்திருக்கிறார். உமேஷ்.